கொரிந்தியர் 5:7 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. வாயை திறந்து சொல்லுங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. ஆமென். ஓகே, தொடர்ந்து சிலுவையை குறித்த வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். கடந்த 2 வாரம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அது நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். போன வாரம் சொன்னதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்கள் மனதில் கொண்டு வந்து தொடர்ந்து வார்த்தைக்குள்ளே போகிறோம். அந்த முக்கியமான வார்த்தை என்னவென்றால், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் இழந்து போவான். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் இழந்து போவான். தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அந்த ஜீவனை உயிர்ப்பித்துக் கொள்வான். ஆகவே நீங்க எந்த காரியத்திலையும் உங்கள் சுய முயற்சியில வகை தேடவே கூடாது. உங்கள் சுய முயற்சியில, உங்கள் மாம்ச பலத்தில, உலக அறிவில உங்களுக்கு நீங்களே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் வகை தேடும்போது உங்கள் ஜீவனையும் இழந்து போகிறீர்கள், உங்கள் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்க முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்கிறதுக்கு வகை தேடாதீங்க. ஆனா ஆண்டவர் கரத்துல உங்க டோட்டலா சப்மிட் பண்ணிருங்க. ஒவ்வொரு நாளும் சப்மிட் பண்ணுங்க. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். வெற்றி வாழ்வு எப்போது உங்களுக்குடையதாகவே இருக்கும், இருந்து கொண்டு இருக்கும். கரத்தை உயர்த்தி ஓகே, இந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. நல்லா கவனிங்க, பலியிடப்பட்டு இருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, ஏசியார் பஸ்கா. அவர் யாருடைய பஸ்கா? நம்முடைய பஸ்கா என்று பவுல் சொல்வதை கவனிங்கள். அவர் என்ன ஆனார்? பலி ஆனார் என்று சொல்லவில்லை, பலியிடப்பட்டு இருக்கிறாரே என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால மாம்சத்துல வெளிப்பட்டு சிலுவையில பலியானது உண்மை. ஆனா பவுல் இயேசுவை கடந்த காலத்துக்குரியவராக 2000 வருஷத்துக்கு முன்னால நமக்காய் பலியானார் என்று உங்களுக்கு எனக்கு எழுதல. ஆனா உங்களுக்கு எனக்கும், அதாவது சபைக்கு என்ன எழுதி இருக்கிறார்? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே என்று எழுதுவதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பலியானார், பலியிடப்பட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் இருக்கிறார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? எகிப்துக்கு மோசே போன போது உம்முடைய நாமம் என்னவென்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பாங்களே அப்படின்னு சொன்ன போது தேவன் சொன்னார், ஐ ஆம் த ஐ ஆம். அதாவது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதான் அவருடைய பெயர். அந்த இருக்கிறவராய் இருக்கிறவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அங்கே இருக்கிறவராய் இருக்கிறேன் என்ற அந்த இயேசுவின் நாமத்தை மறைவாக, நிழலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஆனா உங்களுக்கு எனக்கும் பொருளாக தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை வெளிப்படுத்தி விட்டார். ஆகவே இருக்கிறவராய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து யார்? நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருந்தார் அல்ல, இருக்கிறார். ஐயா, உங்களுக்கு எனக்கும் பலியான இயேசு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாருங்க. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறான், இருந்தவரும்
இருக்கிறவரும் வருகிறவரும். யாரு? இயேசு. இயேசு இருந்தவர், இயேசு உங்களுக்காய் எனக்காய் இருக்கிறவர், இயேசு உங்களுக்காய் எனக்காய் வருகிறவர். ஆகவே இயேசு யார்? கடந்த காலம், நிகழ்காலம், வருகின்ற காலம் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறவர். கரத்தை உயர்த்தி ஓகே. இன்னைக்கு அந்த பலி சொல்லுங்க, வாயை திறந்து பலி, வாயை திறந்து பலி சொல்லுங்க. ஓகே, இங்கே பவுல் சொல்வதை கவனிங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. இப்போது அந்த பலிக்குள்ளே பேதுரு சொன்னதையும் ஏசாயா சொன்னதையும் உங்களுக்கு வாயிலேயே சொல்ல போறேன். அந்த பலியை குறித்து பேதுரு சொன்னதையும் ஏசாயா சொன்னதையும் வாயிலேயே சொல்ல போறேன். ஏசாயா இயேசு பறக்கிறதுக்கு முன்னாலேயே 600 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசுவின் பிறப்பு, பாடு, மரணம், ஊழியம், பலி, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, அவருடைய 1000 வருஷ அரசாட்சி எல்லாவற்றையும் இயேசு பிறக்கிறதுக்கு 600 வருடத்துக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆகவே இந்த புத்தகம் நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த புத்தகங்க இயேசுவை குறித்த புத்தகம். இந்த புத்தகம் அனைத்திலும் இயேசு பழைய ஏற்பாட்டிலே நிழலாய் இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்னவா இருக்கிறார்னு கேட்பேன், நீங்க பொருளாய் இருக்கிறார்னு சொல்லணும். இந்த புத்தகத்திலே இயேசு பழைய ஏற்பாட்டிலே நிழலாய் இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே அவருடைய சரீரத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு பொருளாக இருக்கிறார். கரத்தை உயர்த்தி ஓகே. பவுல் சொல்லும் போது நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளில் பொருளாயிராமல் நிழலாய் இருக்கிற படியால். ஆகவே நியாயப்பிரமாணம் நிழல், ஆனா வரப்போகிற நன்மையின் பொருள் பிரமாணத்துல இல்ல, நமக்காய் பலியான இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. என் பிரசங்கத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நியாயப்பிரமாணம் நிழல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருள்ல நிழல் இருக்கா? நிழல்ல பொருள் இருக்கா? உங்களுக்குள்ளதாங்க நிழல் இருக்கு. ஆகவே பொருள்ல தான் நிழல் இருக்கிறது. பொருள் யார்? இயேசு கிறிஸ்து. பொருள் யாருன்னு கேட்பேன், நீங்க இயேசு கிறிஸ்து சொல்லணும். பொருள் யார்? இயேசு கிறிஸ்து. என்ன பொருள்னு கேட்பேன், என்னை மீட்கும் பொருள் அப்படின்னு சொல்லணும். இயேசு என்ன பொருள்னு கேட்பேன், என்னை மீட்கும் பொருள்னு சொல்லணும். இயேசு என்ன பொருள்? இந்த லூக்காமா நல்லா என்னை மீட்கும் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்படி சொல்லுங்களேன். இயேசு என்ன பொருள்? என்னை மீட்கும் பொருள். வசனத்தை கவனிங்க, வாயிலே சொல்லிட்டு போறேன். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவரே. உங்க இயேசுவ என்னன்னு பவுல் சொல்றாரு? மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவரே. அப்ப இயேசு என்ன செய்தார்னு சொல்லுவேன், எனக்காக ஒப்பு கொடுத்தார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். இயேசு என்ன செய்தார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். என்னவாய் ஒப்பு கொடுத்தார்னு கேட்பேன், மீட்கும் பொருளாய் ஒப்பு கொடுத்தார் பாஸ்டர் அப்படின்னு ஆக்ஷனோட கருத்தோட சொல்லணும். என்னவாய் ஒப்பு கொடுத்தார்? மீட்கும் பொருளாய் ஒப்பு கொடுத்தார். ஆமா, உங்கள் நகையை, அடகு வைக்கப்பட்ட நகையை நாங்கள் மீட்டு தருகிறோம் அப்படின்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். சரி, எப்படியாவது ஒரு வழியா இந்த நகையை மீட்டுலான்ட்டு போவான். இல்ல, அவன் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளதான் போறான். நகை இங்க இருந்துச்சு, இப்போது இன்னொரு இடத்துல போயிருச்சு. ஆனா ஐயா, தேவனுடைய பிள்ளையே, இயேசு தன்னை மீட்கும் பொருளாக உங்களுக்காக எனக்காக
ஒப்பு கொடுத்தபடியால் அந்த மீட்கும் பொருளாகிய இயேசுவுக்குள்ளே, அதாவது மாம்சத்திலே இரத்தத்திலே வெளிப்பட்டு உங்களுக்காய் எனக்காக மீட்கும் பொருளாய் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த இயேசுவுக்குள்ளே, சிலுவைகளை ஒப்பு கொடுத்த இயேசுவுக்குள்ளே நீங்களும் நானும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், இருளின் அதிகாரத்தில் இருந்தும், பலவீனத்தில் இருந்தும், வறுமையில் இருந்தும் இயேசு உங்களை என்னை கரங்களை தட்டுங்க மீட்டு கொண்டார். இயேசு என்ன பண்ணார்? இயேசு என்ன பண்ணார்? சரி, மறுபடியும் வர்றேன். பேதுரு சொல்றதுக்கும் ஏசாயா சொன்னது, பேதுரும் இயேசுவை தான் சொல்றாரு. பேதுரு ஏசாயா சொன்னதான் சொல்றாரு. ஏசாயா சொன்னதும் பேதுரு சொன்னதும் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு வசனத்தை தயவுசெய்து திருப்பி பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2 வசனத்தை திருப்பி பாருங்க. 2:24. 1 பேதுரு 2:24. 1 2 3 வாசிங்க. நாம் 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 வார்த்தை கவனிங்க. நாம் வாசிங்க. பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணம் குணம் ஆனீர்கள். கடந்த காலத்தை சொல்லுகிறார். குணம் ஆயிட்டோம், குணம் ஆனீங்க அப்படின்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் குணம் ஆயிட்டதை விசுவாசிக்கிறீங்க? கரத்தை உயர்த்தி. சரி, இந்த குணம் எங்க துவங்குச்சுன்னு கேட்பேன். ஆவியில தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். இந்த குணம், இந்த சுகம், இந்த ஆரோக்கியம் இப்ப எங்க நமக்குள்ள துவங்குச்சு? இந்த ஆவியில. இந்த குணத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் அது எங்க இருக்குன்னு கேட்பேன். என் ஆத்மாவில் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். இந்த குணம் இருக்க, இந்த சுகம் இருக்க, இதை தொடர்ந்து நான் அனுபவிக்கிறதுனா அது எங்க இருக்குன்னு நான் கேட்பேன். இங்க கை வச்சு இந்த ஆத்மாவில் இருக்குன்னு சொல்லணும். அது எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஆகவேதான் வேதம் சொல்லுது, ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய். இனிமே உங்க வாழ்வு என் வாழ்வு செய்யறதுல இல்ல. விசுவாசித்து 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 இயேசு செஞ்சு கொடுத்த விசுவாசித்து 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 என் ஆத்மாவின் பகுதியாக சிந்தை இருக்கிறதே, சிந்தை அந்த சிலுவையில கனெக்ட் பண்ணி, பிதாவின் அன்பில கனெக்ட் பண்ணி, நான் தோத்திரம் பண்ண என் ஆத்மா வாழ்கிறது. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்கிறேன். கரத்தை உயர்த்தி. ஓகே, குணமானீர்கள். ஏசாயா 53:5 போடு தம்பி, எல்லாரும் எடுங்க. ஏசாயா 53:5. எடுத்தீங்களா? ஓகே, 53:5 எல்லாரும் வாசிக்க போறோம். 1 2 3 வாசிங்க. நம்முடைய மீறல் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தள்ளும்புகளால் குணம் குணம் குணம். ஐயா, இயேசு ஏதோ நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால உங்கள் ஆவியில குணம், உங்கள் சிந்தையில குணம் என்ற நிலைமையில விட்டுவிடாதபடி உங்கள் சரீரத்திலும் குணமாகிக் கொண்டே இருக்கிற, உங்கள் சரீரத்திலும் ஆரோக்கியமாக அவருடைய தழும்புகளால் குணமாகிக் கொண்டே இருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை மீட்கும் பொருளாய் தம்மை ஒப்பு கொடுத்த இயேசுவுக்குள்ளே அவருடைய தழும்புகளால் குணம். சத்தம் போட்டு சொல்லுங்க, ஆகுறோம்.
சத்தம் போட்டு சொல். சத்தம் பத்தாதுமா, சத்தம் போட்டு சொல். குணம் பத்தாதே. குணம் குணம் குணம். எதற்குள்ளன்னு கேட்பேன். மீட்கும் பொருளுக்குள்ள. எதற்குள்ள? இப்ப மீட்கும் பொருளின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காமிக்கவா? யோபுவின் புஸ்தகம், முக்கியமான வசனம். யோபுவின் புஸ்தகம், முக்கியமான வசனத்தை காமிக்க போறேன். யோபு 30, இதை முக்கியமா எல்லாரும் வாசிக்கணும். யோபு 33, 24, 25, 26. யோபு 33, 24, 25, 26 எல்லாரும் வாசிக்க போகிறோம். 1, 2, 3 வாசிங்க. யோபு 33 பா, வாசிப்பா, சீக்கிரம் போடுப்பா. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடி அவனை ரட்சியும். நம்ம குழியில இருந்தோம், படுகுழியில இருந்தோம். சங்கீதத்திலே தாவீது சொல்லும்போது என்ன சொல்கின்றார்? ஆழமான குழியிலிருந்து கர்த்தரனை தூக்கி எடுத்தார். இங்க பாருங்க, அவர் அவனுக்கு இறங்கி படுகுழியில் இறங்காத படிக்கு நீர் அவனை ரட்சியும். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்றார். என்ன பொருள்? மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்றால் ஏசு என்ன பொருள்னு சொன்னேன்? மீட்கும் பொருளாய் தன்னை ஒப்பு கொடுத்தவர். இங்க சொல்றாரு யோபு, நான் மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே இந்த மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சவங்க எல்லாம் படுகுழியில் இறங்காதபடி நீர் அவனை ரட்சியும். கரத்தை உயர்த்தி இப்ப அடுத்த வசனத்தை என்ன பாரு போட்டே, அடுத்த வசனம் தூக்கு சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். நல்லா கவனிங்க. மீட்கும் பொருளுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம், பலியான இயேசுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம். மீட்கும் பொருளை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இயேசுதான் மீட்கும் பொருள்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆகவே உங்கள் மாம்சம், சொல்லுங்க, என்னுடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் என்ன அடையும்? சத்து போட்டு சொல்லுங்கயா, ஆயத்தர சத்தம் போட்டு சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. அது ஆரோக்கியம் அடையும் சொல்லல, வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும். தம்பிங்க வா, இங்கோ சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. இவன் தான் வாலிபன். 12 இருந்து 18 வரைக்கும் வாலிபன் தான். இப்ப நான் 56, திருப்பி போட்டுங்க. ஓகே, நான் வாழ வயதுதான், இவர் வாலிபன். இப்ப நான் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே என்னுடைய மாம்சம் என்ன ஆகுமா? வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிறோம். இவனை விட நான் ரொம்ப வாலிபன் ஆயிருவேனா? எல்லாம் கரங்களை தட்ட மாட்டீங்க. உங்களுக்கு தான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிற above 60, above 50, above 70 உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது. நான் என்ன பண்றது? வார்த்தையை பாரியா, தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவார். ஐயா, வார்த்தை, வார்த்தையின் வெளிச்சம். அந்த வார்த்தைக்குள்ளதான் என் வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது. என் சபையார் எல்லாம் 100 வயது சென்ற கணவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவார்கள். வாழ வயது இயேசு பலியானதுக்குள்ள, இயேசு மீட்கும் பொருளுக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் வாழ வயது வாலிபத்தில் இருந்த நாட்களை பார்க்கிலும் அவன் மாம்சம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குமா? கரத்தை உயர்த்தி அடுத்த வசனம், முக்கியமான வசனம், அடுத்த வசனம் போட்டு தம்பி. நெக்ஸ்ட் வாசிங்க. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை, சொல்லுங்க, அவர் அவன் மேல் பிரியமாகி.
ஐயா டாடி உங்க மேல பிரியமா தான் இருக்கிறாரு. அந்த பிரியமே இயேசுவின் பலிக்குள்ள என் மேல பிரியமா இருக்கிறாரா? ஐயோ இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேனே, இன்னைக்கு கொஞ்சம் முறைச்சிட்டேனே, இன்னைக்கு கொஞ்சம் கையை நீட்டிட்டேனே, இன்னைக்கு கொஞ்சம் ஹலோ ஐயா, அப்பா அப்பா தான். அப்பாவின் அன்பு எப்போதும் மாறாதது. எப்ப மீட்கும் பொருளை இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, நல்ல கவனிங்க, இன்னொரு முக்கியமான வசனத்தை இதோட நான் கனெக்ட் பண்ண போறேன். இது அப்படியே இருக்கட்டும், எடுங்க. எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. இது எல்லாரும் வாசிக்க போறோம். எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்கணும். எபேசியர் 5:2. 1 2 3 சத்தம் போட்டு வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திற்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல. அப்ப இயேசு உங்களுக்கா எனக்காக பிதாவிடத்துல எப்படி ஒப்பு கொடுத்தார்? சுகந்த வாசனை காணிக்கையாய் பலியாய் ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்னு கேட்பேன். சுகந்த வாசனையான காணிக்கை பலியா ஒப்பு கொடுத்தார்னு சொல்லணும். எப்படி ஒப்பு கொடுத்தார்? சுகந்த வாசனையான காணிக்கையாய் பலியாய் ஒப்பு கொடுத்தார். இப்ப சீக்கிரம் ஆதியாகமம் 8 வாங்க. இப்பதான் கனெக்ட் பண்ண போறேன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறாரு, சுகந்த வாசனையை முகந்துட்டாரு. 8:20-21. 8:20-21. ஆதியா 8:20-21. 1 2 3 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். நல்ல கவனிங்க, நோவா பேழையை விட்டு வந்துட்டாரு. பேழையை விட்டு வந்தோடனே சுத்தமான சகல மிருகத்திலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். 2 மனசுல வைங்க. சுத்தமான மிருகம், சுத்தமான பறவை. 2வது மனசுல வைக்க வேண்டியது தகன பலி. முதலாவது எதை மனசுல வைக்கணும்? சுத்தமான பறவை, சுத்தமான மிருகம். 2வது அவைகளை பலிபீடத்தின் மேல் என்ன பலியாக பலியிட்டான்? தகன பலியாக பலியிட்டான். அடுத்த வசனம் தூக்குப்பா தம்பி, சீக்கிரம். நெக்ஸ்ட் எல்லாரும் வாசிங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பது இல்லை. இப்பதான் புரியும்படி, இவர் சுத்தமான மிருகம், சுத்தமான பறவையில சிலவற்றை தெரிந்து கொண்டு பலியிட்டார். அந்த பலியை யாருக்கிட்டார்? பிதாவுக்கிட்டார். பிதாவுக்கு இட்ட உடனே அந்த பலியை சுகந்த வாசனை தேவன் என்ன பண்ணாரு? முகந்தார். அந்த சுகந்த வாசனையாய் அவர் முகந்த உடனே இப்ப சொல்றாரு, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. அவர் பலி செலுத்தினது காளை, வெள்ளாட்டுக்கடா. ஆனா சுத்தமான மிருகம், சுத்தமான பறவை. அதை சுகந்த வாசனையாய் முகந்தார். உடனே சொல்லிட்டார், இனி நான் பூமி என்ன பண்ண மாட்டேன், இனி நான் பூமியை சபிக்க மாட்டேன். ஆனா இயேசு என்ன பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார்? இதை போலவே சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். இப்ப அங்க இந்த பலியை அவர் சுகந்த வாசனையா முகர்ந்தது போல 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில இயேசு பிதாவுக்கு தன்னை சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்த போது இங்கே அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தது போல இயேசு பலியானதுக்குள்ளே அந்த சுகந்த வாசனையை பிதா என்ன பண்ணார்? முகர்ந்தார். அங்க முகர்ந்து பார்த்தது காளை, வெள்ளாட்டுக்கடா பலி. இங்க முகர்ந்து பார்த்தது தன்னுடைய ஒரே பேரான குமாரன். அவர் மாம்சம் பிற்கப்பட்டு
அவர் ரத்தம் சிந்தப்பட்டு, நம்முடைய மீறல் நிமித்த காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல போட்டு, அந்த பலியை அவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். அந்த சுகந்த வாசனையை முகர்ந்த உடனே அங்கே சொல்லுகிறார், காளை வெள்ளாட்டுக்கடா பலியை சுகந்த வாசனையா முகர்ந்த உடனே இனி நான் பூமியை சபிப்பது இல்லை. இப்ப தம்முடைய குமாரனை பலியாக்கி, குமாரனும் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து, அந்த பலியை பிதா சுகந்த வாசனையாய் முகர்ந்த பிறகு அங்க பூமியே சபிப்பதில்லை என்று சொன்ன தேவன் அவருடைய சரீரத்தில் இருக்கிறோமே, அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோமே, உங்களை என்ன பிதா சபிப்பாரா? என்னையா ஒண்ணு கை தட்டி இல்ல அல்லேலூயா சொல்லு, ஏதோ ஆமேன்னு சொல்லு. நோ பிரதர், ஐ எம் வெரி சாரி அபவுட் யுவர் ரிசீவிங், வெரி வெரி சாரி. ஐ ஸ்பீக் த ரெவலேஷன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க போயிட்டே இருப்பீங்க. இதை நான் புரிஞ்சு பேசுறேங்க, வசனத்தோட பேசுறேங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இப்போது பிதாவிடத்திலிருந்து அந்த மீட்கும் பொருளாகிய இயேசுவுக்குள்ள உங்களுக்கு வாழ வயது மாத்திரமல்ல, நம்முடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை போல திரும்புகிறது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பிதாவிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்வோமா? நீதியின் பலனை பெற்றுக்கொள்வோம். எதை பெற்றுக்கொள்வோம்னு நான் கேட்பேன், நீங்க சத்தம் போட்டு சொல்லணும், நீதியின் பலனை பெற்றுக்கொள்வேன். சத்தம் போட்டு சொல்லுங்க, எதை பெற்றுக்கொள்வோம்? பத்தாது, எதை பெற்றுக்கொள்வோம்? எதை பெற்றுக்கொள்வோம்? இந்த நீதியின் பலன் என்பது நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை தேவன் தம்முடைய குமாரனை பாவம் ஆக்கினார். இயேசு எனக்காய் பாவம் ஆனார் என்று விசுவாசித்த போது நான் கிறிஸ்துவுக்குள் என்ன ஆயிட்டேன்? நீதி ஆயிட்டேன். கிறிஸ்துவுக்குள் நீதியான எனக்கு இனிமேல் வர்றதெல்லாம் நீதியின் பலன், நீதியின் ஆசீர்வாதம். விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அந்த நீதியின் பலன், நீதியின் சுதந்திரம், நீதியின் ஆசீர்வாதம், நீதியின் நன்மை, நீதியின் நல்ல வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய குமாரனை சுகந்த வாசனையான காணிக்கையாய் பலியாய் அவர் முகர்ந்து விட்டபடியால் உங்களுக்கும் எனக்கும் பிதாவிடத்திலிருந்து வருகிற ரிவார்ட், வெகுமதி, ஆசீர்வாதம் உங்களை என்னவாதான் பார்க்கிறார்? என் புள்ள நீதிமான், என் பிள்ளைக்குள்ள கிறிஸ்துவின் நீதி இருக்கு, என் பிள்ளைக்குள்ள கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டான அந்த நீதி இருக்கிறது, மரணத்தினால் உயிர்த்தெழுதலினால் உண்டான நீதி இருக்கிறது. ஆகவே என் பிள்ளைகளுக்கு நான் எதை தருவேன்? இயேசுவின் பலிக்குள்ள நீதியின் பலனை. கரங்களை தட்டுங்க. இயேசுவின் பலிக்குள்ள என் பிள்ளைகளுக்கு, என் குமாரனுடைய சரீரத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீதியின் பலனை தருவேன். நீதியின் பலனை சத்தப்படி சொல்லுங்க. நீதியின் பலனை, நீதியின் பலனை, நீதியின் பலனை. நீதியின் பலன் என்ன தெரியுமா? எடுங்க. யோபு, யோபு, யோபு. கருத்தை உயர்த்தி எல்லாரும் அழுல சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 35:8 அதுக்கு பின்னால யோபு 35:8 முக்கியமா இதோட நான் முடிச்சால் முடிச்சிருவேன் நினைக்கிறேன். யோபு 35:8 எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க போறோம். யோபு 35:8 1
2, 3 வாசிக்க. உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரருக்கு என்ன உண்டாகுன்னு கேட்பேன். லாபம் உண்டாகும். உம்முடைய நீதியினால், இயேசுவின் நீதியினால் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன உண்டாகுன்னு கேட்பேன். சத்தம் போட்டு லாபம் உண்டாகுன்னு சொல்லணும். பிதா தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்ததில், இயேசு பாவமானதில் உங்கள் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள். அந்த நீதியின் பலனால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? லாபம் உண்டாகும். கரங்களை தட்டுங்க, இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க, என்ன உண்டாகும்? இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க, என்ன உண்டாகும்? இன்னும் ரொம்ப சத்தம் பத்தாது, சத்தம் போட்டு சொல்லுங்க, என்ன உண்டாகும்? வலது இடதுபுறம் பார்த்து உங்களுக்கு லாபம் தான் சொல்லுங்க. உங்களுக்கு லாபம் உண்டாகும்னு சொல்லுங்க. எனக்கு நஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. இனிமே யாரும் எந்த ஏரியாவிலும் சத்திரனை நஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லுங்க. ஐயா ஒண்ணுல மட்டும்